Hello guys, welcome Homemaker Zone. இன்னைக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ். என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், அதாவது எல்லாத்தையும் ஓரம் அடிக்கிற அளவுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். ஆனால் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்கிட்ட இருக்க ஒரு அடையாள ப்ளவுஸை வச்சு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. இதோட ஃபஸ்ட்டு வீடியோ அது. ஸோ பேக் மட்டும் கட்டிங் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது. ஜஸ்ட் பிகினர்ஸ், ஒரே ஒரு ப்ளவுஸ் போர் அடிக்குது, ஸோ கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணலாம், எனக்கு டைமும் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க மட்டும் பார்த்துக்கோங்க, மீதி பேர் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். நான் வந்து எடுத்திருக்க கிளாத் அப்படியே ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வர காட்டன் ப்ளவுஸ் பிட் தான் இது. 1 மீட்டர் இருக்கும் எடுத்திருக்கேன். அதை ஓப்பன் சைடு அந்த பக்கம், அதாவது டபுள் சைடாக மடித்து ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடும் க்ளோஸ்டு சைடு என் சைடு வச்சு ஒரே ஒரு ஸ்கேல் வச்சு நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். எதுக்கு இந்த ஸ்கேல் அளவு அப்படின்னா, அப்படியே பேக் பார்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட ப்ளவுஸில் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்காக கட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்கேல் அளவு நான் கோடு போட்டு எடுத்துருக்கேன். ஸ்கேலுக்கு கீழவும் பாட்டம்லேயும் நான் கோடு போட்டிருப்பேன். அது ஏன் அப்படின்னா, என்னோடது வந்து மாறி மாதிரி இருக்குது, கிளாத் ஈவனாக இல்லைங்கிறதால அதை ஈவன் பண்ணுறதுக்காக ஸ்கேல் வச்சு டபுள் சைடு நான் கோடு போட்டு எடுத்திருக்கேன். இப்போ எங்கிட்ட இருக்க அடையாள ப்ளவுஸ் அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கிறேன். உங்ககிட்ட இருக்க அடையாள ப்ளவுஸ் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் திருப்பவோ வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நார்மலாக பேக் சைடு உங்களுக்கு தெரிகிற மாதிரி திருப்பி நார்மலாக துணி மடிக்கிற மாதிரி மடித்து அதை வந்து அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு முதல்ல கழுத்து, நெக்கோட சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஒரு அளவு குறிச்சிக்க போகிறோம். நெக் ஓப்பனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே நெக் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன். தென் அடுத்து எங்கே அப்படின்னா ஷோல்டர் கிட்ட போவோம். இந்த ப்ளவுஸில் நம்ம எல்லாமே எடுக்கிறது எல்லாமே ரெடி அளவு, அதாவது நம்ம வந்து திருப்பாமல், ப்ளவுஸ் திருப்பாமல் அதில் தையலை விடாமல் எடுக்கிற ரெடி அளவு. அதுக்கப்புறமா தையலுக்கு எப்படி விடுவோங்கிறதையும் நான் போடும்போதே சொல்லுவேன். இப்போ நெக்கை வந்து இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி நெக் ஷோல்டராண்ட எங்கே கட் ஆகுதோ அங்கேயும் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கணும். தென் ஷோல்டர் பக்கத்தில் கை ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, ஷோல்டரும் கையும் ஜாயின் ஆகிற இடம், அதையும் நேராக அது கோடாக இருக்கா அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருப்பேன். ஷோல்டர் அளவு, அதாவது ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக முடிகிற அளவு ஒரு கோடு போட்டு எடுத்திருக்கேன். தையெல்லாம் எதுவும் விடாமல் ரெடி அளவில் கோடு போட்டிருக்கேன். நான் வந்து கிட்ட காட்டுறேன் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் காட்டும்போது ஷோல்டருக்கு நேராக ரெடி அளவு ஒரு கோடு போட்டிருக்கேன்னா, அதுக்கு பக்கத்தில் கை ஸ்டார்ட் ஆகும்போது அந்த லைனுக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்கேன்னா, இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட போகிறோம் 1/2 இன்ச்சு விட்டு. அதே மாதிரி ஷோல்டர் ரெடி அளவுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கோடு போட போகிறோம். நெக் லைனில் அந்த மாதிரி கோடு போடக்கூடாது. நம்ம நெக்குக்கு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட் ஹார்ம் ஹோலுக்கு போயிடுறோம். எங்கெங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டராண்டையும் அதுக்கு பக்கத்தில் கை ஸ்டார்ட் ஆகும்போதும் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். தென் ஹார்ம் ஹோல் கிட்ட வரேன். கை வந்து எண்ட் ஆகுது இந்த சைடு, அந்த சைடு பேர் தான் ஹார்ம் ஹோல்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கேயுமே நான் 2 கோடு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஹார்ம் ஹோலுக்கு நேராக அந்த கோடுக்கு நேராக ஒரு கோடு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு. இங்கே மட்டும்தான் நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டிருப்போம். இந்த இடம் ஒன்று ஹார்ம் ஹோல் ஒன்று, ஷோல்ட்ரு ஒன்று, ஷோல்டர்கிட்ட கை ஸ்டார்ட் ஆகிற இடம் ஒன்று, ஷோல்டர் ஃபினிஷிங், இந்த இடம் மட்டும்தான் நம்ம 1/2 இன்ச் விட்டுருப்போம். இது இல்லாமல் ஹார்ம் ஹோல் பக்கத்தில் ப்ளவுஸ் முடிகிறதுக்காக நான் ஒரு கோடு போட்டிருப்பேன். அது ஏன் அப்படின்னா, அதுவும் ரெடி அளவு தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக புரியும். அதுக்கு முன்னாடி அங்கங்கே கோடு போட்ட மாதிரி தெரியும். நான் எந்த மாதிரி சொல்லியிருக்கேனோ கண்டினியூவாக அந்த மாதிரியே கோடு போட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஜாயின் பண்ணுற கோடு எல்லாமே அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன் பார்த்தீங்களா, அந்த கோடு தான் ஜாயின் பண்ணுறேன். தென் இந்த ஹார்ம் ஹோல்லாண்ட ஒரு கோடு போட்டிருப்பேன், ப்ளவுஸ் முடிகிற இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறோம். இதோட வந்து ரெடி அளவு, ப்ளவுஸோட ரெடி அளவு. நெக்லைனும் அந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து கழுத்து வரைக்கும் கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம நெக் என்ன பேட்டர்னில் கொடுக்க போகிறோமோ, நெக் யூ ஷேப்பாக இருக்கலாம், வி ஷேப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஸோ இதுக்கப்புறமா நாம் ஒரு 2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட போகிறோம் சைடில், ப்ளவுஸோட சைடில். நம்ம லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அந்த மாதிரிலாம் பிரிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக விடுற போகிறது. மேக்ஸிமம் சில பேர் 1/2 இன்ச் கூட விடுவாங்க. நாம் 2 இன்ச் விட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு 3 தையல் போட்டும் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நமக்கு வந்து கட் பண்ணும்போது, ஸ்டிச் பண்ணும்போது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் யூஸ் ஆகும், டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம்.
இப்போ நெக்லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, நீங்கள் நெக் இந்த மாதிரி தான் வேணும், என்ன பேட்டர்னில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்லை நான் என்கிட்ட வச்சுருக்க ப்ளவுஸ் வச்சே எடுத்துக்க போகிறேன்னா ப்ளவுஸ் மறுபடியும் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நெக்லைன் எங்கே கர்வ் ஆகுதுன்னு உங்களோட ப்ளவுஸ்லேருந்தும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் வைக்காமல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ½ இன்ச் இல்லை 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் இந்த மாதிரி தான் மாற்ற முடியும். நான் சொல்கிறது யூ இல்லாட்டி சர்க்கிள் அந்த மாதிரி கர்வ் அந்த பேட்டர்னுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸ்டார் ஷேப் வேறு ஷேப்னால் அதுக்கேற்ற மாதிரி வேறு இருக்குது. இப்போ நான் இந்த ப்ளவுஸில் எடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான யூ ஷேப்பாக இருக்கலாம், ரவுண்ட் ஷேப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த நெக்லைனில் ஒரு ½ இன்ச் விட்டுறணும், ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கும்போது உங்களுக்கு போடும்போது சொல்கிறேன். ஹார்ம் ஹோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். நான் பொதுவாகவே ஹார்ம் ஹோலுக்கு 1.5 இன்ச் வச்சுருவேன். சில ப்ளவுஸுக்கு மட்டும்தான் அது மாறும். மேக்ஸிமம் ப்ளவுஸ்க்கு 1.5 இன்ச் வரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் கோடு இருக்குது இல்லையா, இது எவ்வளோன்னு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 இருக்கும். நான் ரெடி அளவு மட்டும் தான் அளக்கும் போது பாருங்கள். இந்த 5ல் பாதி 2.5, இந்த 2.5யும் குறிச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஹார்ம் ஹோல் பக்கம், அந்த சைடு ஹார்ம் ஹோல் பக்கம் ஒரு ½ இன்ச், அந்த ஃபஸ்ட்டு கோடு போட்டு எடுத்துருப்போம் இல்லையா, அதுதான் ரெடி அளவு, அதுலேருந்து ஒரு ½ இன்ச்சு குறிச்சிக்கிறேன். இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கர்வ் வளையும் போது வளைஞ்சு அங்கே போகும்போது முதல் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா ரெடி அளவு, அங்கே போகும்போது ஒரு ½ இன்ச் முன்னாடியே போய் ஜாயின் ஆகிடணும். இங்கே நீங்கள் ஹார்ம் ஹோலுக்கு இப்படி தான் குறிக்கணும். அப்போ தான் அந்த ஹார்ம் ஹோல் வந்து கர்வ் கரெக்டாக வரும். இப்போ நெக்லைன் குறிக்க போகிறேன். நான் என் இஷ்டத்துக்கும், அதாவது எனக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி குறிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்து பேட்டர்ன் மாறிக்கிறதா இருந்தாலும் மாறிக்கலாம். அதே ப்ளவுஸில் இருந்தால் ப்ளவுஸை வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எண்டில் இந்த நெக் ஃபஸ்ட் லைன் குடித்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நெக் அந்த இடத்துல கிட்ட வரும்போது எட்ஜில் வரக்கூடாது, ஒரு ½ இன்ச் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். நான் குறிக்கும் போதே தெரியும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் ஹார்ம் ஹோல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகும் ஷோல்டர்லேருந்து, அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு ½ வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போகும். அதுக்கப்புறம் கர்வ் போயிட்டு நாம் ஹார்ம் ஹோல் கிட்ட விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரெடியல் வந்து ஒரு ½ இன்ச் முன்னாடியே ஜாயின் ஆகிடணும் அந்த கோடில். இப்படி தான் வந்து இந்த கர்வ் லைன் போடணும். நீங்கள் இப்போ கட் பண்ண எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் சொன்னது எந்தளவுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, பட் வீடியோ பார்த்து நீங்கள் ஒன்றா குறிக்கும் போது கண்டிப்பாக புரியும். கட் பண்ணும் போதும் நெக்லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணும் போதே அந்த கிளாத் வந்து நீங்கள் திருப்ப உங்கள் கூட கரெக்டாக மெர்ஜ் ஆகி வரும். ஸோ நெக்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், ஷோல்டரை கட் பண்ணுறோம், அடுத்து ஹார்ம் ஹோல் கட் பண்ணுறோம், அடுத்து சைட் ஜாயின், அதாவது சைட் ஜாயின் சொல்லுவோம் அதை, அந்த இடம் எக்ஸ்ட்ரா. இது எல்லாமே நாம் எக்ஸ்ட்ரா ½ இன்ச் விட்டு கொடுத்துருப்போம், விட்டுட்டு டாட் குறிச்சிருப்போம், அந்த இடத்துல தான் கட் பண்ணோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெடி அளவுன்னு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே கட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சு கட் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன நாச் போட்டு எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன கட்டிங் கொடுத்துக்கிறேன் ஒரு அடையாளத்துக்காக. பேக்கில் வந்து மடித்து அடிப்போம் ஸ்டிச் பண்ணும்போது, அது தெரியணும் எவ்வளோ தூரம் மடித்து அடிக்கணும்னு ஃபுல் கிளாத்லேயும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு நாச் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்கேலில் வந்து கொஞ்சம் ஈவனாக இல்லைன்னு சொல்லி முன்னாடியே ஒரு கோடு போட்டிருப்பேன். இப்போ அது அன்ஈவனாக இருக்கிறத ஈவன் பண்ணிக்க போகிறேன். இதுதான் பேக் ப்ளவுஸோட பேக் பார்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் நான் வீடியோ போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.